ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 91. இந்த பகுதியில் 98வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜ சர்வேஸ்வர சித்தஸ் சித்தி சர்வாதிரச்சுதக விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. நாமம் 98. ஓம் சித்தாய நமக. அவரை அடைவதற்கு அவரே வழி செய்வார். அதாவது தனது பக்தர்களின் கைகளில் கிடைக்கக்கூடியவர். இதை ஒரு சமயம் பிரம்மா செய்த யாகத்திலிருந்து பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மா தியானம் செய்து திருமாலை நேரில் காண நினைத்தார். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவருக்கு தியானம் கைகூடவில்லை. காரணம் அறியாது திகைத்த போது அசரீரியாக திருமால் அவருடன் பேசினார். பிரம்மனே, நீ முன்பிறவிகளில் செய்த பாவங்கள் உனது தியானத்துக்கு தடையாக உள்ளன. அந்த பாவங்களை தீர்க்க நீ 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்து பாவங்கள் தேர்ந்த பின்னர்தான் நீ இடையூறின்றி தியானம் செய்ய முடியும் என்று சொன்னார். 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்து எப்படி சாத்தியம் என்று கேட்டார் பிரம்மா. எல்லா கடின காரியங்களுக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கும், இல்லையென்றால் ஒரு குறுக்கு வழி இருக்கும் தானே. அதைத்தான் இங்கே பெருமாளும் சொன்னார். பிரம்மாவிடம் பெருமாள் சொன்னார், அதற்கு ஒரு குறுக்கு வழி சொல்கிறேன். பூமியில் சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் ஒரு யாகம் செய்தால் அது 1000 யாகங்கள் செய்ததற்கு சமம். அங்கே யாகம் செய் என்று சொன்னார் பெருமாள். பூமிக்கு வந்த பிரம்மா அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தை ஆசையுடன் பார்த்தார். காய் எனப்படும் பிரம்மா ஆசையுடன் பார்த்ததால் அது காஞ்சி என்ற பெயர் பெற்றது. ஆமாம், அந்த காஞ்சிபுரத்தில்தான் பிரம்மா யாகம் செய்தார். அந்த இடத்தை பார்த்த பிறகு விஸ்வகர்மாவை விட்டு யாகசாலையை ஏற்படுத்த சொல்லி யாகம் செய்ய தொடங்கினார் பிரம்மா. புரோகிதரான வசிஷ்டர் பிரம்மாவிடம், தந்தையே, தங்கள் மனைவியான சரஸ்வதி தேவி இல்லாமல் தாங்கள் மட்டும் தனியாக யாகம் செய்யக்கூடாது. சரஸ்வதி தேவியை அழைத்து வாருங்கள் என்றார். பிரம்மா அதற்கு, அவளுக்கும் எனக்கும் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவள் கோபித்து கொண்டு பாரதத்தின் வடக்கே தவம் புரிகிறாள். நீ வேண்டுமானால் அவளை அழைத்துப்பார் என்றார். வசிஷ்டர் அழைத்தும் சரஸ்வதி தேவி வர மறுத்துவிட்டாள். வேறு வழியின்றி தனது மற்ற மனைவிகளான சாவித்ரி, காயத்ரியுடன் இணைந்து பிரம்மா யாகம் செய்தார். அந்த யாகத்திற்கு இடையூறு செய்ய நினைத்த அசுரர்கள் காஞ்சி நகரம் இருளில் மூழ்கும்படி செய்தார்கள். இருள் சூழ்ந்த இடத்தில் யாகம் செய்ய முடியாமல் தவித்த பிரம்மா திருமாலின் உதவியை நாடினார். அப்போது விளக்கொளி எம்பெருமான் என்ற திருநாமத்தோடு திருமால் காட்சி தந்து யாகத்துக்கு ஒளி தந்தார். பிறகு அசுரர்கள் ஆயுதங்களை ஏந்தியபடி யாகசாலையை அழிக்க வந்தார்கள். மீண்டும் திருமாலின் உதவியை நாடினார் பிரம்மா. அப்போது 8 கைகளில் 8 ஆயுதங்களுடன் சக்கரம், அம்பு, கத்தி, தாமரை, சங்கு, வில், கேடயம், கதை இப்படி 8 ஆயுதங்களை ஏந்தி அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அசுரர்களை வீழ்த்தினார் திருமால். இப்போதும் அசுரர்களால் யாகத்தை நிறுத்த முடியவில்லையா? அதனால் அவர்களும் குறுக்கு வழியை யோசித்தார்கள். அதாவது கலகம் செய்து இந்த யாகத்தை நிறுத்திவிடலாம் என்று எண்ணி அந்த யாகத்தை நிறுத்தும்படி சரஸ்வதியிடம் வேண்டினார்கள். ஏற்கனவே பிரம்மாவிற்கும் சரஸ்வதி தேவிக்கும் கருத்து வேறுபாடு. தேவி கோபத்தில் இருக்கிறார். அதே கோபத்துடன் சரஸ்வதி வேகவதி என்னும் நதியாக யாகசாலையை நோக்கி பெரும் வெள்ளத்துடன் வந்தாள். பிரம்மா என்ன செய்வார்? மீண்டும் திருமாலை உதவிக்கு அழைத்தார். இப்போது திருமால் வெக்கனை பெருமாள்
என்ற திருநாமத்துடன் வேகவதி நதியின் குறுக்கே ஒரு அணை போல சயனித்தார். அப்படி அவரை பார்த்ததும் சரஸ்வதி தேவியின் வேகம் அடங்கியது. பெருமாள் சரஸ்வதி தேவியிடம் சொன்னார், கணவன் மனைவி இப்படி சண்டை போட்டுக் கொள்வது நல்லதல்ல. சரஸ்வதி, நீயும் இணைந்து இந்த யாகத்தை செய்து முடி என்று சொன்னவுடன் சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரி மூவருடனும் இணைந்து பிரம்மா தன் யாகத்தை செவ்வனே செய்து முடித்தார். அவருடைய பாபங்கள் அனைத்தும் அதனால் விலகவே திருமால் அந்த யாகசாலையில் உத்திரவேதியில் தீக்கு நடுவே வரதராஜ பெருமாளாக காட்சி தந்தார். பிரம்மா ஆசைப்பட்டபடி திருமாலின் தரிசனமும் கிட்டியது. இன்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் முகத்தில் அந்த தீக்காயங்களை காணலாம். யாகத்தீயில் இருந்து வந்ததால் அந்த தீக்காயங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த கதையில் திருமாலை காண வேண்டும் என்பது பிரம்மாவின் இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு வழியாகவும் திருமாலே இருந்தார். ஏனெனில் தியானம் செய்ய வழிகாட்டியது, அதற்கான இடத்தை தேர்வு செய்தது, விளக்கொளியாக வந்த இருளை போக்கியது, ஆயுதங்களோடு அஷ்டபுஜனாக வந்து அசுரரை வீழ்த்தியது, சரஸ்வதி தேவி நதியாக வந்தபோது அவளை தடுத்து, இப்படி அனைத்தையும் திருமாலே செய்து இறுதியில் தன் தரிசனத்தையும் பிரம்மாவுக்கு வழங்கிவிட்டார். இப்படி தன்னை அடைவதற்கான வழியாகவும் தானே இருப்பதால் திருமால் சித்த என்று அழைக்கப்படுகிறார். இப்படி திருமாலை அடைய வேண்டுமானால் இலக்கும் அவரே, அதை அடைவிக்கும் வழியும் அவரே. இந்த 98வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் செல்லும் பாதையில் தடங்கல்கள் ஏற்படாமல் திருமால் காத்து அருள்வார். அடுத்தது நாமம் 99. ஓம் சித்தையே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.